இந்த அம்பர்லா கவுன் ஓகே, பார்க்க அழகா இருக்கு. ஆனா இதோட ஹிப் சைஸ் மெஷர் பண்ணி மார்க் பண்றதுக்குள்ள அவ்ளோ கன்ஃபியூஷனா இருக்குக்கா. பிகினர்ஸுக்கு புரியுற மாதிரி எல்லா ஹிப் சைஸுக்கும் உள்ள செமி அம்பர்லாவோட சைஸ் சார்ட் தரீங்களாக்கா? உனக்கு மட்டும் இல்லைம்மா, எல்லாருமே அம்பர்லா கவுனை வந்து ரொம்பவே கஷ்டமாக நினச்சிக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எல்லா சைஸ்க்கும் உண்டான சைஸ் சார்ட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே செமி அம்பர்லாவுடைய ஃபார்ம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஹிப் வித் டிவைடட் பை 4 + 2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹிப் வித் அதாவது இடுப்பகலம் 32 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை டிவைடட் பை 4 + 2 போட்டு தான் நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி அந்த 32வோட நம்ம 4 இன்ச் வந்து தைக்கிறதுக்காக சேர்த்துக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய இடுப்பகலம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, பேக்குன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு இடுப்பகலம் 16 இன்ச் இருக்குது, இங்கே 16 இன்ச் இருக்குது, 32 இன்ச் டோட்டலாக. இப்போ நான் இந்த பக்கம் 1 இன்ச் சீமு, 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 அப்போ 4 இன்ச் வந்து நான் சீமுக்காக கொடுக்குறேன். அப்போ இங்கே 16 + 2, இங்கே 16 + 2, அப்போ 18 + 18, அது 36 டிவைடட் பை 4 + 2, அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 11 இன்ச் வரும். அதை தான் துணியில் போட்டு நம்ம 11 இன்ச்சுன்னு சொல்லிட்டு அப்படி ரவுண்டாக நம்ம மார்க் பண்ணிட்டு வருவோம் இடுப்பகலம், அதாவது செமி அம்பர்லாக்கு. இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைஸ்க்கும் உண்டான நான் ஹிப் சைஸ் வந்து சீமோட சேர்த்து போட்டு நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.